ஹாய் உறவுகளே, எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக தீபாவளி விஷஸ். இந்த vlog வந்து ஆயுத பூஜையோட vlog. நான் 3 மணி வரைக்கும் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணேன் பார்லரில். அப்புறம் கட் அடிச்சிடலான்ட்டு 3 மணிக்கு மேலே யார் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு முதல்ல 5:30 to 6:45 5:45 6:45 ஆனந்தியோட கடையில் ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டோம். இதெல்லாம் செல்ஃபி பிக்ஸு. அப்புறம் வந்து பார்லரில் சாமி கும்பிட்டோம். நான் 3 மணிக்கு ரெடியாக ஆரம்பித்து 4:10 அந்த மாதிரி ரெடியானேன். சாமி வேஷம் போட்டு அம்மன் வேஷம் போட்டு ரெடியானேன். கிரீடம் இல்லாமல் இந்த ஜுவல்ஸ் மட்டும் லேசாக போட்டுட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்புறம் பார்லர்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிரீடம் வச்சு லைவ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் சாமி பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சிலர் ஒரு 2 பேர் பொட்டு பெருசாக வச்சுருக்கலாம், ஐஷேடோ டார்க்காக போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மறந்துடுறீங்க. ஸ்ரீ அக்கா பார்லர் வந்து வீட்டோடு இருக்குது. அதனால் 24/7 எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்று வீட்டில் வேலை, கடை தனியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி டைம் வந்து ஒதுக்க முடியும். இது வீட்டோட அட்டாச்சாக இருக்கனால கிளைண்ட்ஸும் லீவு, எந்த ஃபெஸ்டிவல்லையும் லீவு கிடையாது. நானாக எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் உண்டு. அப்புறம் எங்கேருந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பெருசாக மேக்கப்பில். 2வது, யாரெல்லாம் ஐஷேடோ டார்க்காக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு பதில் என்னென்னா, நான் வந்து ஒரு லெவன்ஸா அப்படின்ட்டு புதுசாக ஒரு இது வந்திருக்கு ஐஷேடோ. நான் உங்களுக்கு அது வீடியோவை போடுறேன். அது நல்லாயிருக்கும். ப்ளூ கலரு, க்ரீன் கலரு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே காமனாக டக்குன்னு போட்டு போயிடலாம், மற்ற ஐஷேடோ மாதிரி இல்லாமல். இதுதான் லெவன்ஸா லிக்விட் ஐஷேடோ. இது தான் நான் போட்டேன். கொஞ்சம் சட்டிலாக இருக்கட்டும் மேக்கப்பு. சாமி மேக்கப்னாலும் ரொம்ப கம்பீரமாக அப்படி பண்ண வேண்டாம். கிரீடம் மண்டையில் நிற்கிதா இல்லையா, எவ்வளோ நேரம் நிற்கிது, ஏன்னா வாடகைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த சாமி காடஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதனால இது ஒரு ட்ரையல் மேக்கப் மாதிரி இருக்கட்டும், அதனால் சட்டிலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். விஷ்ணு சொல்லிகிட்டு இருந்தாங்க டார்க்காக போட்டிருக்கலாம். ஸ்ரீ அக்காவுக்கு டார்க்காக போட தெரியாதா, இவ்வளோ பண்ண எனக்கு டார்க்காக போட தெரியாதா? இந்த லிக்விட் ஐ ஷேடோது ஒரு சின்ன மினி vlog மாதிரியும் எடுத்தேன். மக்களுக்கு இந்த மாதிரி ஐ ஷேடோ வந்திருக்கு, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் போடுவேன் வீடியோ. இதோடதும் எடுத்து போடுவேன். அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவும் எடுத்து அட்டாச் பண்ணணும். இந்த ஐ ஷேடோ சூப்பராக இருக்கும் ரோக்லே. லிக்விட் ஐ ஷேடோ லெவன்ஸா அப்படின்ட்டு வரும். 300-500 வந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் செம்ம மேட்ச் ஆகிடுது. டக்குன்னு போட்டு கிளம்பிடலாம். பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஹெவியாக மேக்கப் போட்டு தான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு தான் பண்ணணுன்னு கிடையாது. நான் ரொம்ப சட்டிலாக தான் ஃபவுண்டேஷன் போட்டேன். காம்பேக்டும் ஃபவுண்டேஷனும் ரொம்ப மினிமமாக வச்சேன். அதுலேயே அந்த ஐஷேடோ வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் பொட்டு பெருசாக வச்சுருக்கலாம்ல, ரெட் கலர் பொட்டு வச்சுருக்கலாம்ல. எங்கள் பியூட்டிஷியனாக இவ்வளோ நாளாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு சாமி மேக்கப்பில் ரெட் கலர் பொட்டு வைக்கணும்னு தெரியாதா? நான் எதுக்கு அந்த மாதிரி வச்சேன்னா, நான் 3 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். 4:45 என் ஹஸ்பண்டோட கடைக்கு போகணும். அப்போ நான் மாரியாத்தா மாதிரி பெருசாக பொட்டு வச்சுருந்தேன்னா ரோட்டில் எல்லோரும் ஏற்கனவே இந்த பட்டையை போட்டதுக்கே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ரெட் கலர் பொட்டும் பெருசாக வச்சுருந்தா இன்னும் ஆக்வர்டாக தெரியும், எல்லோரும் ரோட்டில் பார்ப்பாங்களே. கடையில் போய் பூஜை பண்ணணும், அப்புறம் மேக்கப்பும் போட்டணும். ஏன்னா 3 மணிக்கு மேலே கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணல. மற்ற நாள்லாம் எனக்கு இப்படி லீவு கிடைக்காது. நான் எப்போ ரெடி ஆகிறனோ அப்போ தான் டீடான் பண்ணுறதுக்கு, ஃபேஷியல் பண்ணுறதுக்குன்னு யாராச்சும் வந்து நிற்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டோட கடையை வச்சா நம்மளோட ப்ரைவசி டைமில் நம்ம மறந்துடணும். அப்புறம் ஒரு வழியாக அந்த லெவன்ஸா லிக்விட் ஐ ஷேடோ போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்புறம் மூக்கில் ஓட்டை இல்லாதனால இந்த மூக்குத்திங்களெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே குவிக் ஃபிக்ஸ் வச்சு பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பழைய விக்கு கிடந்துச்சு, அந்த விக்கை வச்சு ஏன் அம்மனுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணுமா முடி, கேர்லியாக இருக்கக்கூடாதா? எல்லோரும் பண்ணுறத நம்ம பண்ணக்கூடாதுல்ல வரவங்களே. அதனால் இப்படி கேர்லி முடியோட விக்கு வச்சுட்டு ஃபிட் பண்ணேன். சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சி.
அதனால் எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிச்சு. மற்றவங்க கமெண்ட்டில் வந்து எல்லாருமே காமெண்ட் செக்ஷனில் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்கிறது இட்ஸ் அ காமன் திங். பட் நம்மளுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பொட்டு பெருசாக வச்சுருக்கலாம், ரெட் கலர் வச்சுருக்கலாம், ஐ ஷேடோ டார்க்காக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன 2 சிஸ்டர்ஸ்க்கு பதில். அப்புறம் ரெடி ஆகிட்டு இது 3:45க்கு என்னோடய ஆயுதங்களை வச்சு தானே பூஜை பண்ண முடியும். என்னோடய ஆயுதங்களை காமிச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த ஆயுதம் தான் என்னைய காப்பாற்றுது அப்படின்ட்டு என் ஆயுதத்தை கட்டி பிடிச்சி கொஞ்சி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஆனந்தியோட கடைக்கு போனோம். சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் உறவுகளே. வருமானம் வர வர அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேலை கரெக்டாக செஞ்சு கொடுத்தா போதும். டக்கு டக்குன்னு செஞ்சுருவார். வர லேப்டாப் எதுவுமே அப்படியே வச்சுட்டே இருக்க மாட்டார். ஒரு நாளில் செஞ்சு கொடுத்துருவார். அதனால் அவர்கிட்ட நிறையா லேப்டாப்பெல்லாம் இல்லை. 2 லேப்டாப் தான் இருந்துச்சு. சர்வீஸ் வந்தது. அதை வச்சுட்டு சாமி கும்பிட்டுலான்ட்டு சாமி கும்பிட்டோம். நானும் ஆனந்தியும் தான் ஆயுத பூஜை சாமி கும்பிட்டோம். அவரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தார். இப்படியே போயிட்டோம் அவர்களே பட்டையை போட்டு வந்தெல்லாம். அப்புறம் டைம் இருக்காது. கிளைண்ட்ஸ் அப்புறம் வந்து நின்னாங்கன்னா சாயந்தரமாக அட்டன் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அப்புறம் 8 மணிக்கு மேலே அட்டன் பண்ணேன். 2 சைடும் பூஜை பண்ணதுக்கப்புறம். அப்புறம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுக்கும் முடிய மாட்டேங்குதா. என்னோடய ப்ளஸ்ஸு வீட்டோட அட்டாச்சு பார்லர் வச்சது. மைனஸும் அதே தான். நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்தால் சமைக்க முடியாது, அவங்கள நல்லா பார்க்க முடியாது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க கிளைண்ட்ஸு. எடுத்துகிட்டு போய் படுத்துக்கோங்கக்கா. கோவிடுக்கே அப்படி தான் வரும் அவங்களே. கோவிட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்ச டைமில் தான் பார்லர் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கோவிட் வந்துருச்சு. அப்புறம் பார்லருக்கு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நான் செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் இது பார்லரில் ஆனந்தி சாமியாரவே பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் நான் திருப்பி ஆரத்தி எடுத்தேன். சும்மா சிம்பிளாக சுண்டல் வச்சு பொரிய வச்சு மைசூர் பாக் தான் வாங்கினேன். ஸ்வீட்ஸ் கூட பெருசாக வாங்கலை. ஏதோ அல்வா மாதிரி வாங்கிட்டு வந்தார், அதை வச்சேன். அப்புறம் மைசூர் பாக் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு, அந்த ஓட்டையாக இருக்கும்ல, அதையும் வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் ப்ரைடல் செட்டு, ட்ரையரு, சீப்பு, சிசர்ஸ் இதை வச்சு தான் சாமி கும்பிட்டேன். இந்த சாரீ அயன் பண்ணல வரவங்களே. முன்னாடி ஒரு தடவை கட்டிட்டு வெயிலில் போட்டு திருப்பி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சேனா, அன்னைக்கு அந்த இதுக்கு போனோமே அம்மன் கோயில், என்னது வனபத்திரகாளி அம்மன் கோயிலில் கெடா வெட்டு அப்போ கட்டின சாரி. அப்புறம் திருப்பியும் வந்து வெயிலில் போட்டுட்டு மடித்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சேன்னா திருப்பி அயன் பண்ணல. கொஞ்சம் கசகசந்தான் ஆயிடுச்சு. சரி சாமி வேஷம் போட்டுட்டு அப்புறம் அன்பாக்ஸு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அப்புறம் ஆனந்தி என்னமோ ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார், சிரிச்சிட்டு இருந்தோம். இது என்ற மகனோட 2 போண்டா டீ, 2 வண்டிங்க. அவன் ஒரு வண்டி பைத்தியம், ஆர்எக்ஸ் பைத்தியம். அதனால் 2 வண்டி வாங்கி வச்சுருக்கான். ஒன்று மைலேஜுக்கு, ஒன்று பேஷனுக்கு. 2க்கும் விபூதி போட சொன்னால் சரியாக போட்டானான்னு கூட தெரில. விபூதியவே காணோம். கொடுத்தேன், எங்கே போட்டான்னு தெரில. அப்புறம் அதுக்கு அவன் பூஜை போட்டான். அப்புறம் நான் வந்து பாட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இன்னும் 2-3 வீடியோ போட்டால் தான் எனக்கு மனசு ஆறும். அன்னைக்கு எடுத்த எஃபர்ட்க்கு இன்னும் 2 பாட்டு போட்டு அப்புறம் தான் டெலீட் பண்ணும். இதுவுமே கேலரி ஃப்ரீ பண்ணுறேன். ஆயுத பூஜை இது விலாகே போடல வரவங்களே, டைம் கிடைக்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.